ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா, ஓ நமச்சிவாயா. பக்த கோடிகளே, நாம் இப்பொழுது இஞ்சிமேடு பெரியமலை சிவன் ஆலயத்தில் இருக்கிறோம். இது வந்தவாசி தாலுக்கா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தது. நான் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 1951 ராஜா சுவாமிகளுக்கும் சின்னம்மாதேவிக்கும் ஒரு சனிக்கிழமையில் பிறந்தவன். அதனால்தான் பெருமாள்னு பேர் வச்சாங்க. நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போதே ரொம்ப கல்வியில் எங்கள் பள்ளியில் நான் எப்போவுமே தலைமை தான். இந்த திருக்கோயிலை பீரங்கி வைத்து இடித்து சர்வநாசம் செய்து விட்டார்கள். இங்கிருந்த கிராமங்கள் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் பயந்து கொண்டு இந்த ஊரை விட்டே ஓடிவிட்டார்கள். அக்கம் பக்கத்தில் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தூரத்தில் போய் குடில்கள் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த சிவனை கவனிப்பார் யாரும் இல்லாத காலத்தில்தான் என் தந்தை ராஜா சுவாமிகள் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு அதனுடைய திருவருளால் நானும் மகனாக பிறந்து சர்வீஸ் IAS எழுதி கர்நாடகாவில் பணிபுரிந்து ஓய்வுக்கு பிறகு முழு சாமிஜி ஆகிட்டேன். அப்படின்னா ஓய்வுக்கு முன்னையும் நான் சாமியார் தான், அதில் டவுட்டே கிடையாது. இங்கே வந்தால் சாமியார், சர்வீஸுக்கு போனால் அதிகாரி, அப்படி வாழ்ந்து கொண்டு வந்தேன். 30 ஆண்டுகள் நான் கர்நாடகாவில் IAS அதிகாரியாக வேலை செய்தேன். 33 இலாக்காக்களில் நான் பணியாற்றி என்னுடைய சிவனுடைய திருவருளால் மிகவும் சிறந்த பணிகளை செய்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். மாவட்டங்கள்னு சொன்னால் தும்கூர், ராயச்சூர், கோலாறு, சிக்மகளூர் ஆகிய இடங்களில் 2 இடங்களில் இன்சார்ஜ், 2 இடத்தில் ரெகுலர் மாவட்ட ஆட்சியாளராக நான் இருந்திருக்கிறேன். வீரேந்திர பாட்டீல் சிஎம்மாக இருந்தபோது, வீரப்ப மொய்லி சிஎம்மாக இருந்தபோது இது நடந்திருக்கிறது. SM கிருஷ்ணா காலத்தில் கொஞ்சம்தான் காலம். 89, 91, 93, 94 ராயச்சூர் மாவட்டம், 89, 90 சிக்கமகளூர், அதற்கு பிறகு கோலாறு என்று இப்படி நான் வாழ்ந்து வந்திருக்கேன். இந்த IAS தேர்வு என்பது மத்திய சர்க்காரால் டெல்லியில் நடத்தப்படுகின்ற தேர்வு. இதை கேள்விப்பட்டு நான் அந்த தேர்விலே கலந்து கொண்டு சென்னையிலிருந்து எழுதினேன். பாஸ் ஆன பிறகு இன்டர்வியூ டெல்லியில் நடந்தது. அதன் பிறகு ரிசல்ட் வரும்போது போட்டாங்க. ஆனால் இங்கே மாநிலங்களை அலாட் பண்ணுற போது ஒரு ப்ரியாரிட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு 5 பேர் கொடுக்குறாங்கன்னா 5 பேர் கொடுப்பாங்க. அதில் நான் 6ஆவது ஆள்னு வச்சுங்களேன். அதனால் 5 பேர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. நான் கர்நாடகா போயிருக்கிறேன். ஆனால் கர்நாடகாவில் இருந்தால் அங்கேயே தான் பணியாற்றணும். எல்லாமே அதுதான், தாய்நாடு அதுதான். எங்கே டெல்லியில் போய் ஓய்வு பெற்றா கூட இங்கே தான் பென்ஷன் கொடுப்பாங்க. இப்படி நான் கர்நாடகாவில் பணி செய்தேன். என் மனைவி ஆன்மீகவாதி, அருளாக்கு கொடுப்பாங்க, லலிதாம்பிகனு பேர். என்னுடைய மகன் பிரதீப் ராஜ்குமார் ஒரு தொழிலதிபராக வேலை செய்கிறார். என்னுடைய மகள் IRS ஆஃபீஸர், அவள் பணியை செவனை செய்கிறார். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரருடைய காலத்தில் இருந்தது. இது பிரிட்டிஷ்காரன் காலத்தில். அப்போல்லாம் ஆங்கிலத்தில் தான் எழுதணும். இப்போ நம்ம சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட ஆங்கிலத்தில் தான் எழுதி வந்துக்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு ஒரு காலத்தில் ஹிந்தி, இங்கிலீஷ் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. 1978 பார்லிமெண்ட்டில் இந்திரா காந்தி மேடம் அவர்கள் சட்டமியற்றி 22 பிராந்திய மொழிகளில் எழுதலாம் என்று ஆணை பிறப்பித்தார். அது சட்டமாக இருந்தது, ஆர்டராக வந்தது 1981. அதனால் அந்த ஆண்டு நான் எழுதி தேர்வாகி பாஸ் ஆகி வந்திருக்கிறேன். இதான் முன்னால். அதையே எங்களுக்கு ஒரு புரோட்டோகால்னு உண்டு. அது என்னன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை பார்க்கணும், அவர் ஆசீர்வாதத்தை வாங்குற மாதிரி தான் அது. வைஸ் பிரசிடென்ட் பார்க்கணும், பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும், அதன் பிறகு லோக்சபா ஸ்பீக்கர் பார்க்கணும். அவங்கெல்லாம் நமக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் இந்திரா காந்தி ஆண்ட போன போது அந்த அம்மா எங்களை கேள்வி கேட்க சொன்னாங்க. நான் கேள்வி கேட்டேன். அம்மா, நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்.
என்ன இது ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் எழுத வச்சுங்க. அதில் நான் பாஸ் ஆகி வந்திருக்கிறேன் முதல் ஆள்னு. ஓ நீங்கள் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கிறியான்னு கேட்டார். ஆமாங்கம்மான்னு சொன்னேன். ஓ மை டியர் ரூரல் மேன், கம் அண்ட் டேக் போட்டோ வித் மீன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து எத்தனையோ செய்திருக்கலாம். ஆனால் இந்த முடிவு எடுத்தும் பாரு, ரீஜனல் லாங்குவேஜில் எழுதலான்னு சொல்லி அந்த அளவு வெற்றி பெற்று வந்து என்ன கூட நிற்கிறது நீதான்பா, உனக்கு நானே நன்றி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. வாழ்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நமக்கு அந்த காலத்தில். என் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் அதை அவரையும் போய் பார்த்தோம், அவரோட உரையாடினோம். அவரும் ஜானி ஜெயில் சிங் அந்த காலத்தில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சங்கர் தயாள் சர்மா அவர் துணை வைஸ் பிரசிடென்ட்டு, அதன் பிறகு ஸ்பீக்கராக எனக்கு ஞாபகம் இல்லை. இப்படி எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து ஆளாக்கி இந்த நாட்டை எப்படி நீங்கள் காப்பாற்றணும், அந்த என்டையர் சர்வீஸை அரசாங்கமே உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன சட்டத்தின்படி செயல்படுறதுக்கு தான் உங்களை ஆளாக்கி வச்சிருக்கிறோம். நீங்கள் அப்படி செயல்பட்டால் இந்த நாடு முன்னேறும்னு சொல்லி இந்திரா காந்தி மேடம் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னாங்க. சரியான கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு பக்த கோடிகள் சார்பில் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய தந்தை ராஜா சுவாமிகள் வந்து இந்த மலை மேலே தீபம் ஏற்றினா 63 ஆண்டுகள் தீபம் ஏற்றினார்னு சொன்னேன். ஸோ சிறு பிள்ளையாக இருக்கும்போது நான் அவராக கூட வந்து இந்த மலை ஏறி பார்த்ததுனாலையும் இந்த மலை மேலேயே படிச்சதுனாலையும் எனக்கு அப்போ பார்த்த இந்த சிவலிங்கத்தை எனக்கு ஒரு பிடிப்பு வந்தது. அது மட்டும் இல்லை, இதே நேரத்தில் தான் நான் வந்து 6வது படிக்கிற நேரத்தில் எங்கள் வயல்வெளிக்கு போன போது நான் ஒரு அற்புத காட்சியை கண்டேன். இரவு நேரத்தில் ஒரு 12 மணி இருக்கும். எங்கள் அப்பா, நான், எங்கள் அக்கா 3 பேரும் அறுவடை செய்து கட்டி கொண்டாந்து போட்டு காவல் இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு சின்ன பிள்ளையான நான் எழுந்த பார்த்தா என் முன்னால் ஜெகஜோதியாக கோடி சூரிய பிரகாசத்தோடு ராஜராஜேஸ்வரி பல ஆபரணங்களை அணிந்து கொண்டு சூலாயத்தை கையில் வைத்து கொண்டு புன்னகை பூக்கிறாள். மிக வசீகரமாக இருக்குது. அந்த அம்மாவை சுற்றி 7 நாக தேவதைகள், நாகக்கன்னிகள், 7 கன்னிமார்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அதை எரிய வச்சு அதை அப்படியே அம்மாவாசை சென்ட்ரலில் நிற்க வச்சு அப்படியே வலம் வர காட்சியை பல நேரம் பல நிமிஷங்கள் நான் இதை பார்த்தேன். இப்படிப்பட்ட அற்புதமான காட்சி எனக்கு கொடுத்தது. என்னை தயார்படுத்துகிறாங்க, நீ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் எதுவும் தெரிஞ்சுக்கலனாலும் இந்த சின்ன வயதிலே கருவில் உருவானது போலவும் எனக்கு வந்து தேவதை எனக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த பெரும் பாக்கியம் அது என் மனசில் நின்றுது. 2வது முறை நான் 7வது படிக்கின்ற அந்த காலகட்டத்தில் மறுபடியும் அங்கே வயல்வெளிக்கு மாடுகளை ஓட்டின்னு வர போன போது திடீர்னு ஒரு பெரும் மழை வந்தது. அது பெரிய புயல் காற்றா மாறிடுது. அந்த இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் நின்னேன். இதுக்குள்ள வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த வெள்ள பெருக்கெடுத்துல நான் சாஷ்டாங்கமாக மலையை நோக்கி விழுந்து கும்பிட்டு, எம்பெருமானே சிவபெருமானே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை நீ காப்பாற்று, நீ என்னை காப்பாற்றி எனக்கு நல்ல படிப்பை கொடு, நல்ல உத்தியோகத்தை கொடு, நான் வந்து உனக்கு கோயில் கட்டுறேன்னு சொல்லி அந்த பிஞ்சு, அதாவது ஒரு 13-14 வயசுலேயே நான் வேண்டுதல் வச்சிருக்கேன். அப்போவே என்னுடைய தாயார் அங்கே வந்து, மகனே நீ இந்த மழையில் மாட்டிக்கின்னு தத்தளிப்புன்னு சொல்லி தாண்டா நான் ஓடோடி வந்தேங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி என்னை வீட்டுக்கு அழைச்சின்னு போனாங்க. ஆனால் அந்த அழைச்சின்னு போன அம்மா எனக்கு சொன்னது என்னன்னா, நீ வெளியிடுறா, நான் உள்ளே போயிட்டு வரேன்னு போனாங்க. நான் வந்து உள்ளே போன போது ஒரு அம்மா, அதான் எங்கள் அம்மா, ஊதாங்கோல் வச்சுக்கின்னு அடுப்பு ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க கேட்ட முதல் கேள்வி, நீ வயலுக்கு போனே மாட்டை ஓட்டிகிட்டு வந்தியான்னு. ஏம்மா நான் எங்கம்மா ஓட்டிகிட்டு வந்தேன், தான் புயல் காற்றுல மாட்டிக்கின்னேன், நீ தானே வந்து என்னை அழைச்சிட்டு வந்த, நீங்கள் போய் ஓட்டின்னு வந்துருக்கலாம்ல அப்படின்னு. டேய் இதாண்டா, நான் எப்படா உன்னாவோட வந்தேன், நான் எப்படிடா உனக்கு இப்படி ஒரு கருத்தை சொல்கிறேன், இது சரியில்லைடா அப்படின்னு அவங்க அந்த ஊதாங்கோலை வீசி அடிச்சுட்டு போய் மாட்டை ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஏன்னா அன்றைக்கி தினம் எங்கள் அப்பா இல்லை. இது போல் ஒரு சூழ்நிலையில் எனக்கு அனுபவம் கிடச்சிது.
இப்போ எனக்குள்ள வந்த ஒரு கேள்வி என்னன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் எங்கடா உன்னா கூட வந்தேன், ஏன்டா இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ அது யார் அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே இருந்தது. இப்போ நான் காலேஜுக்கு போனேன், முடிச்சுட்டு எனக்கு ஒரு கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக இந்தியாவிலே 6வது ரேங்க் வாங்கி குடியாத்தன்ற இடத்துக்கு என்ன இன்ஸ்பெக்டராக போஸ்டிங் போட்டாங்க. அங்கிருந்த என்னுடைய சீனியர் சூப்பரண்ட் மிக எப்பவுமே விபூதி குங்குமம் வச்சுக்கின்னு பிரகாசமாக இருப்பார். அவர் ஒரு நாள் என்னை அழைச்சி, ஏம்பா நீ உன்னை கேட்கணும்னு தோணுது எனக்கு, நீ ஆன்மீகத்தில் சாமி கும்பிடுவியா, விபூதி வைப்பியா அப்படின்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் எனக்கு அனுபவம் இருக்குது, இதை மாதிரி மலை இருக்குது, எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார், அந்த மாதிரி ஒரு சிவன் மீது எனக்கு ஈடுபாடு உண்டுப்பா ஐயா, இது மலை மேலே வெட்ட வெளியில் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா உனக்கு ஜாதகத்தில் அருள் வாக்கில் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டார். அது இது வரல நான் எங்கேயும் கேட்கல ஐயா அப்படின்னா, சரி வா, எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார், அவர் சென்னையில், அவரை போய் கேட்டோம்னா அருள் வாக்கில் ஒரு எதிர்காலத்தை சொல்லிடுவார், அப்போ நம்ம பார்க்கலான்னு சொல்லி அவர் இங்கே கூட்டிகிட்டு வந்தார் சென்னைக்கு. அப்போ அந்த அருள்வாக்கு சொல்கிற சுவாமிகள் தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டு ஒரு பெரிய மண் பாண்டத்தில் ரொம்ப நெருப்பு விட்டு எரிய வச்சு அதை அழகா தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சிமெண்ட் ஒன்று சிமெண்ட் அதை தாங்குற எதுவும் இல்லாத அவர் அப்படியே வந்தாங்க. அவர் வந்தார், 2 கையும் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த சுவாமி எனக்கு என்னண்ட அருள்வாக்கு சொல்லும்போது என்னை கேட்டது, நீ ஏன் இங்கே வந்தேன்னு. நான் சொன்னேன், ஐயா என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலான்னு நான் இங்கே வந்தேனே. அப்படின்னா இதுவரையில் நடந்த விஷயத்தை நீ சொல்ல முடியுமா? இல்லைம்மா, நான் சின்ன பிள்ளை ஓடி ஆடி விளையாடினேன், எல்லாம் ஒரு சில ஈடுபாடோடு இருந்தேன், ஃபுட்பாலு, ஷார்ட் புட்டு, இன்னும் ஹாக்கி, இதை மாதிரி விஷயத்தில் தானம்மா நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன் ஸ்கூலில், அதனால் மற்றெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. சரி நான் சொன்னா நீ கன்ஃபார்ம் பண்ணுறியான்னு சொல்லி அந்த அம்மா கேட்ட போது தான் நான் மேலே சொன்ன அந்த 2 இன்சிடென்ட்டையும் அந்த அம்மா எனக்கு கேட்குது. இதுபோல் வயல் காட்டில் நீ இருந்தபோது நீ தேவதாதி காட்சி கொடுத்தால பார்த்தில்ல, அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி, இது ஏன் நீ மறந்த? அதே போல் நீ இப்போ தனியாக இருந்து ஹெவி ரெயின் வந்த போது நீ அலறிய போது சாஸ்தாங்கமாக விழுந்து வேண்டிய போது என்ன கேட்ட? ஈஸ்வரா என்னை காப்பாத்து, நல்ல படிப்பை கொடு, நல்ல உத்தியோகத்தை கொடு, நான் உனக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லி, சாரி உனக்கு வேலை கொடுக்குறேன், ஐஏஎஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா? ஆமாம், நீ சொன்ன இல்லையா? ஆமாம்மா, அப்படிதாம்மா சொன்னேன். அதனால தான் தேவி உன்னை நானே ராஜராஜேஸ்வரி உன் தாய் உருவத்தில் அங்கிருந்து அலறிய என் மகனுக்கு தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி அப்படின்னு நான் பாட்டு பாடினார் இல்லையா திருஞான சம்பந்தர். அவருக்கு எப்படி தாய் பால் ஊட்டினாலோ அதுபோல எனக்கும் இந்த ராஜராஜேஸ்வரி நெறிப்படுத்தி என்னை ஐஏஎஸ் எழுதுவதற்கு சொன்னாங்க. நீ எழுது, கண்டிப்பாக பாஸ் ஆவ, தாய் நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும். என்னம்மா, நீ படித்து ஐஏஎஸ் ஆன பிறகு மலை மேலே இருக்கிற என்னுடைய நாதருடைய திருக்கோயிலை, நாதர்னா சிவபெருமான் திருக்கோயிலை நீ கட்டணும், எனக்கு அது சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன வந்தது, கரும்பு தொண்ணை கூலியாக கொடுக்கணும், அதனால் நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அம்மா கோயில் கட்டுறமான்னு சொல்லியிருந்தேன். இது என் வாழ்க்கையில் நடந்த பின்னணிகள். இது என்னுடைய தலையில் அப்படியே இருந்தது. நான் பிடிச்சி சர்வீஸ் போகிறதுக்கு முன்னே சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு 7, 8வது படிக்கும்போது எனக்கு ராமாயணம் மகாபாரதம் எல்லா கதைகளையும் சொல்லி அப்போவே என்னை தேர்வு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவரு இந்த கோயிலை கட்டணுன்றதை நான் சர்வீஸில் சேர்ந்த பிறகு சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார். அது வரலாம் அவர் சொல்லலை, ஏன்னா அந்த வயசுக்கு சொல்லக்கூடாது இருந்தார், இன்னும் தெரியாது. அப்பா அவர் சொன்னது இதுதான், நீ இந்த பெரிய உத்தியோகத்துக்கு போயிருக்கிற, அது சாதாரணம் அல்ல, நான் இறைவனிடம் மன்றாடி வேண்டி
என்ன நீ இப்படி தான் வரணும், இந்த வெட்ட வெளியில் இருந்த கோயிலை கட்டுறதுக்கு ஆள் இல்லை, அதை செய்யணும்னு சிவனுக்கு வேண்டினேன், அதனால தான் பிள்ளையா பிறந்த, நீ தான்மா அந்த கோயிலை கட்டணும் அப்படின்னு எனக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவிக்கும் அவர் எடுத்து சொல்ல, இந்த கோயில் கட்டுறதுக்கு உங்கள் புருஷனுக்கு நீ துணையா இருமா அப்படின்னு அந்த அம்மாவும் இல்லை அம்மாமா நான் கட்டிடுறேன், நான் என் புருஷனை நெறிப்படுத்தி நான் அந்த கோயில் கட்ட வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இதனால் அப்படியா நாங்கள் சர்வீஸில் இருந்தபோது ஒரு நாள் நான் என்னுடைய துணைவியாரையும் என்னுடைய சகோதரி கமலாவையும் என் குழந்தையும் தூக்கிட்டு நான் ஒரு கோயிலுக்கு போனேன். அது மாரியம்மன் கோயில். அது வந்து ரொம்ப பாப்புலர், டிவோட்டிஸ் அதிகம். அந்த கோயிலுக்கு போன போது அங்கே பம்பை உடுக்கு சத்தத்தை கேட்டு என் மனைவி ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் எகிரி எகிரி குதிக்கிறா, ஆடுறா, நாகம் போல பூமியில் நெளிகிறா. இது என்னடா அது கலைஞர் பொண்டாட்டிக்கு இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏதோ பம்பை உடுக்கிறதுலாம் அடிக்கிறதுலாம் நிறுத்திட்டு சுதாதானம் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஆனால் என்னுடைய சகோதரி கமலா விடாமல் இதை கேட்டாங்க. நம்ம ஊரில் ஒரு அம்மா அருள்வாக்கு கொடுக்குதுப்பா, அவளாண்ட வந்து நீ கேளு, ஏன்னா எதுக்கு இதை மாதிரிலாம் அவன் மனைவி ஆடினா அப்படின்றது சொல்லிடுவாங்கப்பா, அதன் செய்யலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே வந்து கேட்கும்போது அவங்க எப்படி சென்னையில் அருள்வாக்கு கொடுத்தார சுவாமி அந்த கருத்துக்களெல்லாம் சொல்லி, அதனாலப்பா நீ சிவன் கோயில் கட்டணும், நீ சர்வீஸ் அதிகாரி ஆன பிறகு எல்லாத்தையும் மறந்துட்ட, அதனால்தான் ராஜேஸ்வரி ஆகிய நான் உன் மனைவியின் மேல் வந்து ஆடி உனக்கு வெளிப்படுத்தினேன், அப்போ தான் நீ கோயில் கட்டுற எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதன் பிறகு தான் நாங்கள் கோயில் கட்டுற பணியை ரொம்ப வேகப்படுத்தினோம். அப்படி வேகப்படுத்தின போது தான் நாங்கள் உத்தரகோஷ மங்கை அந்த கோயிலுக்கு என் மனைவி அழைச்சிட்டு போயிருந்தேன். அங்கே எல்லாம் பூஜையெல்லாம் முடித்த பிறகு மரத்தடியில் நான் ஒரு மேடை கட்டியிருக்காங்க. அங்கே போனால் ஒரு சுவாமிஜி இருந்தார். அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்ட போது அவர் சொன்னார், ஏம்பா நீ ரொம்ப தூரத்துலேருந்து வர போலக்குது. ஆமாம் சாமி, பெங்களூர்லேருந்து வரேன், என்ன சிவன் கோயில் கட்டுறதுக்கு பிரார்த்தனையா அப்படின்னு கேட்டார். நான் ஷாக் ஆகிட்டேன். எப்படி மற்றவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம், சாமிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு. அப்போ அவர் சொன்னார், நீ வெற்றி பெறுவ, என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே மரத்தில் இருந்து ஒரு பழத்தை பறித்து கொடுத்தார். இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது பழுக்கும், அதனால் இந்த பழத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது ஞானக்கண்ணி, அதாவது ஔவையாருக்கு அதிகமான் கொடுத்தது போல சுவாமிகளே எனக்கு ஒரு கனியை கொடுத்து அதன் மூலம் ஞானத்தை கொடுத்து சக்தியை கொடுத்து கோயிலை கட்டுகின்ற வரப்பிரசாதத்தை கொடுத்து அனுப்பினார். அதன் மூலம் வந்த பிறகுதான் 94 நான் கோயிலை கட்டுறதுக்கு ஆரம்பித்தேன். அதனால் மேலே வருவதற்கு கூட வழி இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். இந்த கோபுர மண்டபம் எல்லாம் அடிச்சதுனால சிவலிங்கம் மட்டும் ஒரு 500 ஆண்டு காலம் வெட்ட வெளியில் இருந்திருக்கிறது. இதை பிற்காலத்தில் என்னுடைய தந்தை ராஜா சுவாமிகள் நெய்தீப முனிவர் என்று அழைக்கப்பட்டவர் 63 ஆண்டு காலம் இந்த மலை மீது வெட்ட வெளியில் இருந்த சிவனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்திருக்கிறார். கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை ஏற்றினால் இங்கேயும் அந்த தீபம் ஏற்றப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்துள்ளது. எனவே அவருடைய வேண்டுதல் பலித்து நானும் IAS ஆக பரீட்சையில் வெற்றி பெற்று கர்நாடக மாநிலத்தில் 30 ஆண்டுகள் பணி செய்து ஓய்வுக்கு பிறகு நான் இங்கு முழு சுவாமிஜியாக கோயிலிலே சிவகோகி மடம் என்ற மடத்தை நிறுவி பக்த கோடிகளுக்கு அருளாசியும் விபூதி பிரசாதமும் வழங்கி அவர்களை நன்னெறியில் இந்து மத கோட்பாடுகளுடன் சிவனை தலைவனாக வைத்து வணங்குகின்ற பேரொருளை தந்து வருகிறேன். இந்த திருக்கோயில் 1999 மகா கும்பாபிஷேகம் நடந்தேறியது. இந்த மலை மீது ஒரு அற்புதமான சுனை இருக்குது. அது சிவபெருமானே
ரிஷி முனிவர்களுக்காக உண்டாக்கியது. நாம இப்ப பேசுற அந்த இடம் கூட ஒரு குகை. இந்த குகையில் தான் பல முனிவர்கள் வந்து இருந்திருக்காங்க. சிலாதார மாமுனி, நந்தியம்பெருமான், அகத்தியர் போன்றவர்கள்லாம் இங்க இருந்திருக்காங்க. அதனால இது ஒரு விசேஷம். அதே போல இந்த முனிவர்களுக்கெல்லாம் தீர்த்தமாக ஒரு தீர்த்தத்தை மலை மேல உண்டாக்கியிருக்கார். அது இப்போ எடுத்து நாங்க ஆராய்ச்சி பண்ணதுல விஞ்ஞான பூர்வமாக மருத்துவ குணம் உள்ள ஒரு தீர்த்தமாக தெரியுது. அதை சாப்பிட்டா 48 நாளைக்கு சாப்பிடணும். எந்த நோயா இருந்தாலும் குணமாகும். டாக்டர்கள் கைவிட்ட அத்தனை நோய்களும் இங்க குணமாகுது. இது வந்து புற்றுநோயை ஒரு 15-20 நாள்லயே குணப்படுத்துது. சுகருக்கும் நீங்க சாப்பிடலாம். எங்க போறீங்க, இப்படி வரீங்க, கை கால் முடமானவங்க, பெராலிட்டிக் ஸ்ட்ரோக் வந்தவங்க, இது மாதிரி விபரீதமான நோய்கள், மனநோய் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா குணமாகும். அதே போல தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், இங்க கோர்ட்டில் ஜெயிக்கணும்னு சொன்னீங்கன்னா கூட இந்த தீர்த்தத்தை வாங்கி இந்த காரணத்தை சொல்லி சாப்பிட்டா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்படிப்பட்ட தீர்த்தம் இந்த மலை மேல இருக்குது. அதே போல ஒரு தாழை பனைமரம் இருக்கும். இந்த தாழை பனைமரம் வந்த வரலாறு என்னன்னா, சிவன் நெருப்பு மயமாக திருவண்ணாமலை நின்ற போது பிரம்மா விஷ்ணு அவருடைய பாதத்தையும் தலையையும் தேடி கொண்டு போனார்கள் இல்லையா, அந்த நேரத்துல பொய் சாட்சி சொன்னது இந்த தாழை. அது சிவனுடைய தலையில் இருந்தது. அதனால சிவபெருமான் பொய் சொன்ன அந்த தாழைக்கு சாபம் கொடுத்தார். பிரம்மாவுக்கு என்ன சாபம் கொடுத்தனா, எந்த கோயிலையும் உனக்கு பூஜை கிடையாது போடான், ஏன் பொய் சொன்னேன்னு சொல்லி. அதனால அந்த தாழை மரம் சிவபெருமானிட மீண்டும் முறையிட அவர் இஞ்சிமேடு பெரிய மலையில போயிட்டு, நீ தாழை பனைமரமாக இரு, கலியுகம் முடியும் போது மீண்டும் என்னுடைய தலையில் எடுத்து அலங்கரித்து கொள்கிறேன், இதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டும் விமோச்சனம்னு அவர் சொன்னாராம். அப்படிப்பட்ட தாழை மரம் இருக்குது. அதை போய் சுற்றி வந்தா பாவங்கள் போகும். மலை அடிக்க போனீங்கன்னா அங்க வந்து 40 நாகதேவதைகளை வச்சிருக்கிறோம். அது அற்புதமான ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் ஒருங்கிணைந்து இருக்கிறது. சக்தி பீடம் அது போல. அது அந்த சக்தியை நம்ம உணரலாம். அந்த இடமும் எல்லா நோய்களுக்கும் அதுவும் ஒரு பாதுகாப்பு. மலையை சுற்றி வந்தாலும் உங்களுக்கு நோய் நொடி நீங்கும். இப்படிப்பட்ட அந்த இடத்துல நாங்க இந்த கோயிலை 94 முக்கால பூஜையுடன் நடத்துகிறோம். இதுக்கு ஐயர்லாம் இருக்காங்க, அதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் இங்க ஒரு சிவன் ஆலயத்தில் என்னென்ன விசேஷமான புரோகிராம் நடக்குமோ அத்தனையும் நடக்குது. இங்க பாரு, ஆண்டு விழா நடத்துகிறோம். ஆங்கில ஆண்டு விழா, தமிழ் ஆண்டு விழா, சிவராத்திரி, கார்த்திகை தீபம், நவராத்திரி, விநாயகர் சதுர்த்தி, இப்படி மிக முக்கியமான எல்லா ப்ரோக்ராமையும் நாங்கள் இந்த மலை மேலே நடத்துகிறோம். அதனால் பக்த கோடிகளும் பெரிய அளவில் வந்து இந்த கோயிலில் பூஜை பெற்று அருள் பெற்று செல்கிறார்கள். இதுவும் நடக்குது. அது மட்டுமல்ல, இந்த கோயிலுக்கு பல வசதிகள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குது. இன்னும் மகா மண்டபம் கட்டணும், ராஜகோபுரம் கட்டணும், விஐபிகள் வந்து தங்குற இடங்கள் கட்டணும். இதெல்லாம் நடக்கட்டும். அதுக்காக இறைவன்களை நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எத்தனையோ பேர் பணத்தை வச்சிருப்பீங்க, செலவு செய்யறதுக்கு வழி இல்லாமல் இருப்பீங்க. நாங்களும் பணம் இல்லாமல் கோயிலை கட்டிட்டு இருக்கோம். இப்போ எனக்கு வர பென்ஷனை வச்சு தான் நான் வந்து இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என் பென்ஷன் எவ்வளோ இருக்குது அவ்வளோதான், அதுக்கு மேலே பணம் கிடையாது. ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க, ஒரு பிரசாதம் பண்ணுறாங்க. இப்படி தான் நடந்துட்டு போய்கிற வழிய கோயிலை டெவலப் பண்ணுற அளவுக்கு எங்களை பணம் கிடையாது. அதனால் பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள், பணம் உள்ளவர்கள், சிவனுக்கு அன்பளிப்பு கொடுங்கள். உங்கள் பேரை கல்வெட்டில் போட்டு எந்த யுகம் வந்தாலும் உங்கள் பேர் சிரஞ்சீவியாக இருக்கும் என்று கூறி